நம்மை நெறிப்படுத்தும்படிக்கு கட்டளைகளை நமக்கு கொடுத்த கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள். துதிக்க யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். கர்த்தராகிய தேவன் தம்முடைய சாயலில் தாம் உண்டாக்கின மனுக்குலத்தை நெறிப்படுத்தவும் தம்முடைய சித்தத்தை அறிந்து அவர்கள் வாழும்படிக்கும் நமக்கென்று வேதத்தின் மூலமாக கட்டளைகளையும் நியமங்களையும் நியாயங்களையும் எழுதி கொடுத்திருக்கிறார். அவைகளை கை கொண்டு நாம் வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. நாம் அவைகளை அறிந்து கொண்டு அவைகளை கை கொண்டு வாழும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆகவே இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வசனத்திற்கு இணங்கி அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நம்மை ஒப்பு கொடுத்து அதன்படி வாழ கர்த்தர் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கலாம். நம்முடைய வீடு வசனத்தின்படி கட்டப்பட கர்த்தரிடத்தில் இன்று ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய வேத வசனத்தின்படியே செய்யவும் நடந்து கொள்ளவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று இந்த நாளில் அவரிடத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, யார் ஒருவன் கர்த்தருடைய வேத வசனத்தின்படி வாழ்கிறார்களோ அவர்களை கர்த்தர் சகல ஜனங்களிலும் அவருக்கு சொந்த சம்பத்தாய், அதாவது சொத்தாய் சேர்த்து கொள்கிறார் என்று வேதத்தில் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த மாபெரும் பாக்கியத்தை நமக்கு தருகிற நல்ல தேவனை மனதார நன்றியோடு ஸ்தோத்தரித்து உயர்த்துவோம்.